பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயில், சிவன் கோயில். இது தேவார பாடல் பட்ட ஸ்தலம், ராகீத பரிகார ஸ்தலம். அதில் 20 வருஷமாக நான் குருக்களாக இருக்கேன். ஆயுர்வித்யம் தேகிமேத்வா சகல தேவதான் ஆக்கர்ஷியா ஆக்கர்ஷியா உச்சானய உச்சானயா ஸ்தம்பய ஸ்தம்பயா உமத திருவானய வாலயா சர்வஜனமே வதவானய வதமானயா தம்மோகே தம்மோகயா சதா ஆரஞ்சம் குருகுரப்பா. பாரம்பரியமாக எங்கள் அப்பா ஒரு நல்ல அம்பாள் உபாச்சகர். அவருக்கு ஜோதிட ஞானம்லாம் நிறையா உண்டு. என் தாத்தாவும் அதே மாதிரி, அவருக்கும் பெரிய ஞானம் உண்டு. அவர் சொல்லி எங்கள் அப்பாலாம் சொல்லுவார். நாங்கள் பொதுவாக வீடு எங்களுடைய சுற்றங்கள் இந்த லெவலோடு தான் வச்சுருந்தோம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தோன்னே எனக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் அது இன்னும் நிறையா இன்றைக்கி எங்கே இருக்குது, நீ வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி எப்படியெல்லாம் ஜோதிடம் யூஸ் ஆகுது. ஏன்னா தினமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஜோதிடத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் உண்டான கணிதங்கள் இருக்கு. இந்த கணிதங்கள்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது வாழ்க்கையில் அப்படின்றது தான். அப்படி பார்க்க நமக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் அது நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வெளில யாரான்னு கேட்கும்போது சொல்ல அது நம்ம கோயிலில் இருக்கோமா, பப்ளிக்காக நமக்கு இருக்கிறதுனால நிறையா பேருக்கு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பெரிய ஜோதிடம் சொல்கிறதே நமக்கு ஒரு பழக்கமாக எடுத்து 20 வருஷமும் நம்ம மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வீடியோவில் சொல்லி எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரது நல்லது தானே, அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கார். இது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ என்ன, இப்போ சுக்கிரன் 2 ராசிக்கு அதிபதியாக இருக்கார், மேஷ ராசிக்கும் துலா ராசிக்கும். அப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களா அப்படின்னா இல்லை. மேஷ ராசியினுடைய தன்மைகள் வேறு, துலா ராசியினுடைய தன்மைகள் வேறு. இது நம்ம செலஸ்டியலாக புரிஞ்சுக்கணும்னா சூரியனை சுற்றி வருது இல்லையா, இந்த பக்கம் தனியாக வருது, இந்த பக்கம் தனியாக வருது. இந்த பக்கம் இருக்கும்பொழுது வேறு விதமான பலன்கள், இந்த பக்கம் இருக்கும்போது வேறு விதமான பலன்கள். அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இதை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி வரும்போது ரிஷபராசி, இந்த ரிஷபராசி அதுக்கு இதுவே சொல்லியிருக்காங்க, ரிஷபம் காளி. அது மாதிரி பொதுவாக அவங்க அடக்க முடியாதவங்க, இந்த ராசியில் உள்ளவங்களை யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப உற்சாகமாக எல்லா காரியங்களையும் செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் கூட, அந்த தொழிலில் ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னால் கூட இவங்க சொன்னபடி நான் சொல்ல நீ செய்ய அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும் இவங்கள்ட்ட. இது பொதுவாக இந்த ராசிக்கு அது மாதிரியான ஒரு குணம் உண்டு. அதனால் இவங்கள்ட்ட எதையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானம் அடுத்து சொன்னால், இவங்க சரின்னு பட்டுதுன்னா, இவங்க மனசையும் பட்டுதுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு அதை நல்லது பண்ணணும். பேரு புகழ் அப்படின்றத பார்த்தினா அவங்களுக்கு செகண்டரி. இவங்க சொல்கிறத கேட்கணும், இவங்க நினச்சப்படி முன்னேறணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் முதல் காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் நல்லா தான் இருக்காங்க. நல்ல உயர்வான இடங்களில் அடைஞ்சது நான் பல பேரை பார்த்துருக்கேன். அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வருஷத்தை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொல்லிடுற மாதிரி என்னென்ன பயிற்சிகள் இருக்குது. உங்களுடைய ராசி ரிஷபராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வக்ரமாக இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பத்தில் வக்ரமாக இருக்கிறார். பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து இதுவரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்துன்னு வந்திருந்த அந்த சனி பகவான் உங்களுடைய 11வது வீட்டுக்கு, அதாவது 10ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துன்னு வந்தார். இப்போ 11வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் தொழில் ஸ்தானத்திலிருந்து அவ்வளோ பலன்களை கொடுத்தார். அவர் லாபஸ்தானத்துக்கு இப்போ வரப்போகிறார் சனி பகவான். அதே மாதிரி அவர் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசியிலே ஜென்ம குருவா இது வரைக்கும் இருக்கக்கூடியவர் மே மாதம், ஏப்ரல் போக மே மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி
அவர் பயிற்சியான குருவான் பயிற்சியான ஒரே வாரத்துக்குள்ள ராகு கேது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. ராகு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் சார்ந்துக்கு போகிறாரு. ஸோ பொதுவாக நீங்கள் அதில் முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னா, இந்த தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் இன்டர்சேஞ்சிங் ஆகிறது. அதாவது 11ல் இருக்கக்கூடிய ராகு 10க்கு போகிறாரு, 10ல் இருக்கக்கூடிய சனி 11க்கு போகிறார். அது மாதிரி ஒரு இன்டர்சேஞ்சிங் ஆகிறது. அந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணுறாங்க 2 பேரும். இவர் போகிறாரு, அவர் 8ஆம் மாதிரி வராரு. ஒரு சனி பகவான் போகிறார், ராகு 8ஆம் வர்றாரு. 2 பேரும் கிராஸ் பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த கிராஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம் ரொம்ப முக்கியமான ஒரு டைமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இது எந்த மாதிரியான விளைவுகளை இந்த வருஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது நான் யூனிவர்சலாக நான் சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக யூனிவர்சலாக சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு சில பேர் கேட்குறாங்க, பெண்களுக்கு நீங்கள் தனியாக சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு. பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி ஆண்கள் மாதிரி எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. பெண்கள் படிக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலை பற்றி சொல்லும்போது பெண்களுக்கு அது சரியாக வராதா? பெண்கள் சுயதொழில் செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது செட் ஆகாதா? அது மாதிரி அப்போ பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஏன்னா வீட்டில் ஆண்களும் தான் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. அவங்கள ஏன்னா அது பெரிய இம்பேக்ட் கிடையாது. இவங்க ஒரு வீட்டில் இருக்கிற ஏர்னருக்கு நம்ம கிடைக்கக்கூடிய இம்பேக்ட் அந்த குடும்பத்தையே பாதிக்கும். அதனால தான் நம்ம இது வீடியோ பார்க்குறோம். இது நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறோம்னு வச்சுங்களேன். நம்ம பாட்டுக்கு பேசலாம், எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கொடுக்கணும். இந்த வருஷம் ஒரு ஓவராலாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த பதிவில் வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம சொன்னால் தான் நான் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம இது யூனிவர்சலாக எடுத்துங்க. அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதே மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் யாரானும் செய்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்கலாம். 5ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகிடும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு இது வரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்தது கடந்த 2 வருஷமாக, அது இப்போ ஜெயிச்சிடும். அதுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. அப்போ உங்களுக்கு உங்கள் ஜென்மத்தில் இருந்த தனக்காரகன், அதாவது காசு பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக உள்ள, ஏன்னா பொருளாதாரத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதானே முக்கியம். அதை வச்சுதானே வாழ்கிறோம், அதை வச்சுதானே நம்ம எல்லோரும் மதிக்கிறாங்க. அதனால தான் முதல்ல அதை நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்தானத்தில் ஜென்ம குருவாக இருந்த தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இது 2ஆவது வீட்டுக்கு போகிறதுனால என்ன ஆகும்? இந்த வருஷம் உங்களுக்கு பணங்காசு விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மறைஞ்சிடும். நான் இந்த முதல் 5 மாதம் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிக்கங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க. குரு பயிற்சி ஆனப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ராகுக்கு இதுவும் உங்களுக்கு மாறிடுது. 11ல் சனி பகவான் நல்லது பண்ணுவார். உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். தொழில் ரீதியாக பிரச்சனைகள், நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மேலதிகாரிகள்னால உங்களுக்கு இடைஞ்சல் இருக்கும். நீங்கள் அதுக்காக தப்பிச்சு போகிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஒரு இந்தியா உங்களுக்கு மேலதிகாரியாக பிரச்சனையாக இருந்திருக்கும். நிறைய பேர் இதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இங்கே பிரச்சனை, நம்ம வேறு வேலை தேடி வெளிநாடு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு போயிருப்பீங்க. அங்கே வெளிநாட்டில் போனாலும் உங்களுக்கு மேலதிகாரியாக ஒருத்தர் இந்தியர் இதே மாதிரி பிரச்சனைகள், இதே மாதிரியில் அவருனாலே அங்கே பிரச்சனைகளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கும். இது காரணம் ஜென்ம குருவாக இருந்ததும் அவங்களுக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் தான் அது காரணம். ஸோ இந்த மாதிரி சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வேலையில் வேலை ஒர்க்கு லோடு அதிகம், மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் அதிகம், கூட வேலை பார்க்குறவங்கள ஒத்துழைப்பு இல்லாதது, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மறைய போகிறது. இதெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. ஏன்னா சனி பகவான் 3 இடத்துல நல்லது பண்ணுவார்னு சொல்கிறாங்க. 3ஆம் இடம், 9ஆம் இடம், 16ஆம் இடம். இப்போ சனி பகவான் பயிற்சியாகி வர்றது உங்கள் ராசிக்கு 11ஆவது இடத்துக்கு. அதனால் சனி பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாதம் வந்துடுது, லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி மே மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி யார்? குரு. அவர் எங்கே வந்துடுறாரு? 2க்கு வந்துடுறாரு. அப்போ இந்த லாபம், இது தனம், இந்த பணங்காசு விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கப்படுது. இது வரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிக்கலாகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி இப்போ உங்களுக்கு எல்லா பணங்காசு விஷயங்களில் நல்ல லாபங்கள் வரப்போகிறது, உயர்வுகள் வரப்போகிறது, வேலை பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரப்போகிறது, ப்ரமோஷன்ஸ் வரப்போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடக்கப்படுது. அதே மாதிரி பல பேர்
வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இல்லை வீடு கட்டுறதுல பெண்டிங் ஆகிட்டே இருக்குது. வீடு கட்டி முடிக்க முடியல, தள்ளி போயிட்டே இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் இந்த இப்போ நல்ல முடிவு வந்து வீடு ஃபினிஷ் ஆகிடும். அது மாதிரி இடம் வாங்க நினச்சிட்டு இடம் கிடைக்கும், வீடு வாங்க நினச்சிட்டு வீடு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான முயற்சியில் இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகிறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேறு கம்பெனி மாறணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே போய் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது, வேறு கம்பெனி மாறணும்னா அதுவும் நீங்கள் மாறிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதே கம்பெனிலே இருந்தீங்கனால இப்போ பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். இப்போ வந்து இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே போனாலும் மேலே இடைஞ்சிடணும், அது எல்லாமே இப்போ சரியாக போக போகிறது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக எல்லாம் உங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு வேலையை பார்ப்பீங்க, கடைசியில் கொண்டு போய் இன்னொருத்த வந்து அந்த முற்றுப்புள்ளியை வைப்பான்ல, முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு பேர் அவன் என்ன போயிடுவான், அவன் தான் பண்ணதாயிரும். ஆனால் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது நீங்கள் ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்திருப்பீங்க. இதுதான் நம்ம ரெகக்னிஷன் சொல்லுவோம். வேலை பார்க்குறது நம்ம, பேர் வாங்குறது இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதை ஒன்றுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. அவன் மேலே கேட்டிருக்க மாட்டான். நீங்கள் என்ன அவன் மேலே கோவப்படுவீங்க, நான் தானே பண்ணேன், அவன் பேர் வாங்கிட்டேன், அவன் மேலே தப்பு இல்லை. அவர் என்ன பண்ணி இப்போ புள்ளி வச்சுருப்பார், அந்த நேரம் மொத்தம் அதுக்கு மேலே யாரையும் பார்த்துருப்பாரு, ஏன்ப்பா சூப்பராக இருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், இவன் பேசாமல் சிரிச்சுட்டு செம விட்டுருப்பான். இப்படி தான் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் வரும், நம்ம யாரையான தப்பாக நினச்சிருப்போம். இது காலம் வந்து அப்படி நடக்கும் அப்படின்றதுனா அதில் நம்ம தப்ப முடியாது. அதெல்லாம் இப்போ மாறப்போகிறது. உங்களுக்கு உண்டான அப்போ விட்டது இல்லையா, அப்போ பண்ண வேலைக்கு இப்போ பலன் கிடைக்க போகிறது. இப்போ வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் கிடைக்க போகிறது. அது எழுதுன நீங்கள் தானா, அவர் சொன்னார்ல இன்றைக்கி தெரியும், நீங்கள் தான் அது எழுதுனதா, ஆமாம் சார், நான் அவரை எதிர்பார்த்து நினச்சேன், சரி அப்படி உடனே அவங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கப்படுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துக்கு 100% அப்படின்னு வச்சோம்னா அவங்களுக்கு வந்து எத்தனை % கொடுக்கலாம், 75% கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த வருஷம் மிக நல்ல பலன் தான் வரப்போகிறது. இன்னும் சொல்லப்போனால் 80% கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். அப்பாவினுடைய உடல்நிலையில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ. அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கொண்டு போய் காமிச்சு அவரை சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் அவசியமாக நான் சின்ன குறிப்பாக கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் சொல்கிறேன். எல்லோருக்கும் என்னது பண்ணிவானே வணக்கங்கள். அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். துலாம் ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்கு. துலாம் அப்படின்னால தராசுன்னு அர்த்தம். அது மாதிரி எடை போடுறதுல இவங்க ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க. கஞ்சத்தனமாக தெரியும், ஆனால் தேவைக்கு வந்து இவங்க செஞ்சுருவாங்க. யார்ட்டையும் பெண்டிங்லாம் போட மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. இவங்கள்ட்ட பேசினதை செஞ்சுருவாங்க. ஆனால் பேசுகிறதுக்கு முன்னால் இவங்கள்ட்ட ரொம்ப வந்து ஆர்கியூ பண்ணி பண்ணணும். அது மாதிரி சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. சும்மா ஒரு 10 பைசா வாங்கிட முடியாது இவங்கள்ட்ட. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். ஸோ பொதுவாக அந்த துளாராசி அன்பர்களை பற்றி சொன்னேன். இவங்களுக்கு வந்து 2வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால கொஞ்சம் கோபக்காரங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் முன்கோபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்கள பல பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கோபமே ஒரு மாதிரி நடிப்பாங்க, ஆனால் கோவப்பட்டுருவாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. இது வந்து இவங்களுடைய இயல்பு. அவசரப்படுறது, டக்குன்னு செவ்வாய் வந்து அவசரப்படுறது, ஹீட்டு டக்குன்னு அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு கோவப்படுறது, டக்குன்னு எரிச்சல் ஆகிறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். இவங்களுடைய ராசி அதுக்கு வந்து 10வது வீடு தொழில்ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து சந்திரனுடைய வீணார். தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கார். அதனால் பொதுவாக வந்து இவங்க நல்லா வேலை பார்க்குறதுல சிறந்தவர்கள். இவங்க வந்து கொஞ்சம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்ப்பாங்க. நல்லா இருக்க அவருக்கு திரும்ப இறங்கிடும், திரும்ப நல்லா இருக்க அவர் திரும்ப இறங்கிடும். அது மாதிரி தொழில் மாற்றிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். வேறு இதுன்னு வந்து வேவரிங் மைண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேவரிங் மைண்ட் இருக்கும். ஜாலியானவங்க, பரிமள பிரியன்னு சொல்லலாம். அந்த பரிமள பிரியர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். அவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 இவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை
மிக மிக முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, நல்ல சிறப்பான விஷயங்களாகவும் இருக்குது. இவங்க ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6வது வீட்டுக்கு வரார். 6வது வீட்டில் சனி பகவான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கக்கூடிய, தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து சனி பகவானால் கிடைக்கிறது. அந்த சனி பகவான் நிற்கக்கூடிய ராசி அதிபதி குரு பகவான் இது வரைக்கும் 8 இருந்தார். பணம் காசு போய் மாட்டியிருக்கும், அதுலேருந்து வரவே வராது. இப்போ தான் ஒரு மாதமாக, அதாவது இப்போ நான் வந்து அக்டோபர் நவம்பர்லாம் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். பணம் காசு எங்கேயாவது லாக் ஆகிருக்கும், இல்லை அவங்க தர வேண்டியதாக இருக்கும், இல்லை தராமல் போயிருப்பாங்க, இல்லை தரேன்னு சொல்லியிருப்பாங்க கிடைக்காம இருந்திருக்கும், இல்லை கணக்கு பார்த்துருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு இதில் வந்து மாட்டிருக்கும் லாக் ஆகி, இல்லை ஒரு பொருள் வாங்கி போட்டிருப்போம், அது வைக்கிறான்னு பார்த்தா வைக்க முடியாது. தேவைக்கிறதுக்காக தான் இயற்கையை நினச்சிட்டே இருந்திருப்போம், இப்போ அது நடக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா தனக்காரகன் குரு வந்து உங்களுக்கு 8வது வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அது மாதிரி மாட்டின இது மாதிரி மாட்ட என்ன பண்ணுவீங்க, கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அது மூலமாக பண்ணி அந்த காசை வாங்குறது அப்படின்னு நடந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் அப்படின்னு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த நவம்பர் டிசம்பரில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். 9வது வீட்டிலிருந்து 5வது பார்வையாக குரு பகவான் உங்களை பார்க்குறார். குரு பார்வைக்குள்ளே வந்துடுறீங்க. உங்களுக்கு இதுவரை ஒரு முக்கியமான ஒரு நல்லது நடக்க போகிறது என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 3 வருஷமாக ராகு இது படாத பாடுபடுத்துது. உங்களுக்கு முதல்ல 2ல் இருந்தது, அப்புறம் ஜென்மத்தில் இருந்தது, இப்போ வந்து 12ல் இருக்குது. இந்த ராகு இது பயிற்சியிலேருந்து ராகு இது தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அதனால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், குழப்பங்கள், உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தீரப்படும். உங்களுக்கும் பர்சனலாகவே தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, இல்லை வயிறு ஜெரிமான பிரச்சனைகள், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லாட்டா உங்கள் துணைவியாருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள், துணைவியாருக்கு தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இது மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அது மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதங்கள், ஒரு சில பேர் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது, இவங்க திரும்ப சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து குடும்ப பிரச்சனை, ஏன்னா அது எதுக்காக சொல்லணும், முதல்ல குடும்பம் நல்லா இருந்தால் தான் வெளில போய் வேலை பார்க்க முடியும். அதனோட குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக வந்து தீரப்போடும். அது ராகுகேது பயிற்சியில், ராகுகேது பயிற்சி 5ஆம் மாதம் வருது. அதே மாதிரி குரு பயிற்சி 8 இருந்தார். அதுவும் ஒரு கஷ்டம், பொருளாதார ரீதியாக பயங்கர கஷ்டங்களை அனுபவிச்சிங்க இந்த வருஷத்தில். அதுவும் வந்து ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் கூட சொல்லலாம், செப்டம்பர் வரைக்குமே நின்ற முடியாமல் உங்களை நிப்பாட்டிட்டு நீங்கள் நிற்காதவங்களாமே நிற்க வேண்டியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக அவங்கள ஒரு டைட்டான பொசிஷனை நிப்பாட்டிட்டு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் நல்ல ரிலீஃப் ஆகிடும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு இருந்த அந்த ஏற்ற எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு மிக நல்ல காலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ராசிலாம் சந்திரன் இருக்கும். நம்ம அந்த ராசின்னு சொல்லும்போது சந்திரன் தொழில் தானத்துக்கு அதிபதி. இந்த ராசியில் வந்து எந்தெந்த நட்சத்திரங்களை நிற்கிறாரு, சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் 2 7க்கு அதிபதி, தனம் காசு பணம். 7ன்றது கலத்திரம், குடும்பம் வாழ்க்கை. ஸோ பணம் காசு குடும்ப வாழ்க்கை இதில் பிரச்சனைகள் தீரும். அப்புறம் இன்னொரு நட்சத்திரம் சுவாதி, ராகுவோட நட்சத்திரம். ராகு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் புத்திர பாக்கியத்தில் தடைகள் அதெல்லாம் நீங்கி குழந்தை பிறப்பு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சி மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு. அந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்துக்க, உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்க. இதுக்கு அடுத்து இந்த இதில் இருக்க நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சூப்பர். குரு பார்வை வந்துருந்தா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குழப்பங்கள் நீங்கும், தடைகள் நீங்கி காரியங்கள் மலமலன்னு நடக்க ஆரம்பிச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 2025 உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து எல்லோரும் ஒரு நல்ல உயர்வுகளை நோக்கி போகிறீங்க. துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து இந்த 2025 ஒரு 100% வச்சோம்னா உங்களுக்கு 75% நல்லாயிருக்கும். இந்த வருஷம் வந்து மிக நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு
உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தனுர் ராசி இது ரொம்ப ஒரு முக்கியமான ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு. இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் அடையிறதில்லை, நீசமும் அடையிறதில்லை. இறைவனுக்கு ரொம்ப அணுக்கமான ராசின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானாகவும் இருக்கார். இது பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது வீடா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது வீடாகவும் இருக்குது. 9வது வீடுன்றது பொதுவாக குலதெய்வத்தை குறிப்பிடக்கூடியது, புதிய தொடர்புகளை குறிப்பிடக்கூடியது, நமக்கு பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறது குறிப்பிடக்கூடியதுனால இதுக்கு பாக்யஸ்தானம்னு பேர். ஸோ இந்த 9வது வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கார். இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா வில்லும் அம்பும் இருக்கும். அதாவது எதை நினச்சாலும் அதை அடையக்கூடிய திறமையும் வல்லமையும் வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரம்ன்றது கேதுவோட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி பகவான் 3வது வீட்டில் இருந்தார். 3வது வீட்டில் சனி பகவான் நல்லது செய்வார். 4வது வீட்டில் ராகு இருந்தார். ராகு குருவோட வீடுன்றதுனால அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது மாதிரி பலன் தருவார் அப்படின்னு கேந்திர ஸ்தானம்ன்றதுனால அதுவும் நல்லது செய்யும். 10வது வீட்டில் கேது இருந்தார், ஆனால் அதுவும் உங்களுக்கு நல்லது செய்யும். ஸோ இது மாதிரி ராகு கேது குரு 6வது வீட்டில் இருந்தால் எதிர்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வர முடியும். ஒரு சில பேருக்கு உடல் சம்பந்தமான உடல் ரீதியான பாதிப்புகள் தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு கடன், அதெல்லாம் கேட்டால் நீங்கள் கிடச்சிருக்கும். கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். உங்கள்கிட்ட காசு இருந்தாலுமே கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை எதையாச்சும் டியூவில் போட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் வாங்கின கடனையாச்சும் இஎம்ஐயில் போட்டிருப்பீங்க. எப்படியாச்சும் உங்களுக்கு கடன் ஏற்படும். இதெல்லாம் போன வருஷம் ஏற்பட்டிருக்கும். இந்த வருஷம் கிரக பெயர்ச்சிகள்லாம் நடக்கிறது. முக்கியமான வருஷகிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சி ஆகிறது. அது எந்த மாதிரியான பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருஷகிரகங்களில் முதல்ல நம்ம எடுத்தோம்னா முதல்ல பெயர்ச்சி ஆகிறது அப்படின்னு எடுத்தோம்னா சனி பகவான் உங்களுடைய 4வது வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார். உங்களுடைய தாயோட உடல்நிலையில் கவனம் தேவை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் உடனே வைத்தியம் பார்க்குறது நல்லது. 4வது வீடுன்றது தாய் ஸ்தானத்தை குறிக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் நீங்கள் வேறு ஏற்கனவே இருந்த வாகனம் ரிப்பேர் ஆகி வேறு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு ஏதாவது கட்டுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே யோசனை இருந்ததுன்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால. அப்புறம் 5வது மாதம் குரு பயிற்சி ஆகி உங்கள் 7வது வீட்டுக்கு வரார். 7வது வீடுன்றது களத்திரஸ்தானம். களத்திரத்தை வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, அதாவது பார்ட்னர்னால் லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும். பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும், பொதுவாக அந்த ராசியில் நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் பார்க்க முடியும். பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுடைய பார்ட்னரோட இல்லை புது பார்ட்னர் கிடைப்பார். பல பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல உதவிகள் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 7வது வீட்டில் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லவும், குடும்பத்தில் அவங்க மூலமாக அவங்களுக்கு ரொம்ப நிறையா லாபங்கள் கிடைக்கும். உங்கள் துணைவியார் மூலமாக அவங்களுக்கு பேரு புகழ் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்த சுச்சுவேஷன் மாறி நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய, ஏற்கனவே வேறு லைனில் இருந்தீங்க, இப்போ இனிமேல் வேறு லைனுக்கு போகக்கூடிய அந்த மாதிரியான வாழ்க்கை பாதை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த டயத்தில் உங்களுக்கு செயல்படும். எப்போ செயல்படும்? அடுத்த வருஷம் 5ஆம் மாதத்துக்கு மேலே செயல்படும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பல விதத்துலையும் மிக நல்ல பலன்களை கொடுக்கறதுக்காக வரப்போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் தடை இல்லாமல் நீக்கணும். வேலையில் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி புதுசாக வந்து நீங்கள் உத்தியோகம் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு பல விதத்தில் உயர்வுகள் கிடைக்கப்படுது. ஒரு புதிய முயற்சிகளில் இறங்கி அது மிகப்பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கப்படுது. 4வது வீட்டில் இருக்கிறதுனால புதிய வாகனங்கள் அது மாதிரியெல்லாம் வாங்கிறதுக்கு, புதிய வீடு வாங்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகிறது. ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கப்படுது. இந்த வருஷத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து பல விதத்துலையும் மேன்மை அடைய போகிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல், ஏன்னா 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து யாராச்சும் நம்பி காசு கொடுக்கறது, யாராச்சும் நம்பி பணங்காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா மிக நல்ல பலன்களே இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறவங்க எல்லாருக்கும் மிக நல்ல உயர்வுகள் இருக்கும். வர 5ஆம் மாதத்துக்கு மேலே வந்து அவங்க நல்ல உயர்வுகள் இருக்கும். அப்போ அது வரைக்கும் எனக்கு உயர்வு இருக்காதா? இருக்கும். நான் வந்து சொல்கிறேன், வாழ்க்கை பாதையை மாற்றுறது, வேலையை மாற்றுறது, அது மூலமாக உயர்வு வர்றதுன்ற சொன்னேன். ஏற்கனவே உள்ள விஷயங்களை எப்படி நடக்கும் அது கேட்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல இடத்துலாம் சனி பகவான் இருக்கார். ஆனால் மார்ச் வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை. மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 6ல் இருக்கிறது ஒரு புதிய விஷயங்கள். ஏன்னா அவர் வந்து 6லேருந்து 10ஆம் இடம் தொழில் சார்ந்த பார்க்குறார். அதனால் தொழில் ரீதியாக அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம், நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து அருள்வார். 10ல் இருக்கிற கேது, நீங்கள் எல்லாரும் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை பயந்துக்கிட்டே பண்ணுவீங்க. அது அப்படி ஆயிருக்கும் பயந்துக்கிட்டே பண்ணுவீங்க. தொழில் ரீதியான பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலைகள் போயிடுமோ, வேறு வேலை மாற்ற வேண்டி வருமோ, இது பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து மறையும். இந்த வருஷம் வந்து 5ஆம் மாதத்துக்கு மேலே மறையும். 5ஆம் மாதம் வரைக்கும் நல்லாவே தான் இருக்கும். அதை விடவும் நல்லா இருக்கும் 5ஆம் மாதத்துக்கு மேலே அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் எல்லாருக்கும் இந்த வருஷம் மிக நல்ல பலன்களை தரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷத்தில் 100% அப்படின்னு வச்சோம்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷ பலன்கள் 75லேருந்து 80% நல்லா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் நல்ல உயர்வுகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.